மழையே பெய்யலையும், ரொம்ப வறட்சி. அந்த ஊரெல்லாம் கூடி ஒரு முடிவுக்கு வராங்க. கடைசியாக என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, மழை வரல. கடைசியாக முடிவுக்கு வராங்க, ஜெபம் பண்ணலாம். எல்லோரும் என்ன பண்ணலாம், ஒருமித்து உபவாசித்து ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு ஊர் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்க, முடிவு எடுத்து ஒரு நாளை நியமிக்கிறாங்க. அந்த நாளில் என்ன பண்ணலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். அப்போயாச்சும் நம்ம ஊருக்கு ஒரு மழை வந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். வறட்சியில் நம்ம செத்து போயிடாத ஒரு படிக்கு, விளைநிலங்கள் எல்லாம் விளையும் படிக்கு ஒரு மழை வேணும், நமக்கு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு நாளை நியமித்து உபவாசம் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணலான்ட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துக்கு வராங்க. ஒரு குட்டி பொண்ணு என்ன பண்ணிச்சான், அந்த மழைக்காக ஜெபிக்க அந்த நாள் வந்தபோது கொடையோடு வந்துச்சான். மற்றவங்களாம் ஜாலியாக வராங்க, மழை வரும்ன்ற நம்பிக்கையில் யாரும் வரல. ஆனால் இந்த பொண்ணுக்கு தெரியுது பாருங்கள், நான் இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறோம், ஜெபம் பண்ணோடனே மழை வந்துடும், மழை வந்தானா நினைஞ்சிருவேன், நினைஞ்சா எனக்கு கொடை வேணும் அப்படின்னு கொடையோடு வந்துச்சான். அந்த விசுவாசம் தான் அசாதாரணங்களே வர வைக்கிற விசுவாசம்.